ஸோ இந்த வண்டியோட மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வருது. ஸோ வாட்டரோட லெவல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடுச்சு. எல்லா ஐக்யூப்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னாலும் வாட்டரில் தான் இருந்தது. மோட்ரு வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டரில் வந்து முக்கி தான் இருந்தது. வணக்கம் நண்பர்களே, நம்மளோட ரிவ்யூ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட சொந்த வண்டியான டிவிஎஸ் iQube S 12,300 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 12,300 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த வண்டியில் நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த பார்ட் 2 வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் என்னோட பார்ட் 1 ஓனர்ஷிப் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 பேரை உட்கார வச்சு நம்ம ஸ்லோப்பில் போக முடியுமா, அண்ட் இந்த வண்டி வந்து நல்லா மழையில் ஓட்ட முடியுமா, அதே மாதிரி இதில் வந்து இன்டர்சேஞ்சபிள் பேட்டரி இருக்கா, முக்கியமாக வண்டியோட மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் வந்து இந்த வண்டி பற்றியான அக்கு வேற ஆணி வேற நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து அதில் புட்டு வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அந்த பார்ட் 1 வீடியோவை வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டும் நீங்கள் பாருங்கள், இல்லைனா இதை பார்த்துட்டும் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த வண்டி பற்றியான முழு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 2025 கண்டிப்பாக ஒரு புது வண்டி வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இந்த டிவிஎஸ் iQube S அடுத்த வருஷம் வாங்கலாமா வேண்டாமான்றது. வீடியோ வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம டர்ட்டியாக இருக்குது. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வண்டி வந்து இப்போ சர்வீஸ்க்கு போக போகுது. 12,000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பற்றியான ப்ராப்ளம்ஸ் வந்து சிலது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பேசினதுக்கப்புறம் இந்த வண்டியோட மாதம் இபி பில்லு வந்து எவ்வளோ வருது அப்படின்றதும் உங்ககிட்ட வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வண்டி நீங்கள் புதுசாக வாங்க போகிறவங்களா இருந்தால் சரி, இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா எல்லா டிவிஎஸ் iQube Sலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டிவிஎஸ் iQube S வேரியண்ட்டில் மட்டும் இல்லை, எல்லா iQubeலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த ரெண்டு விஷயத்த செக் பண்ணி வாங்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரியர் பிரேக் இருக்கு இல்லையா, இந்த ரியர் பிரேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போது பின்னாடி இருக்க எல்இடி லைட்டு வந்து ஸ்ட்ராங்காக எரியணும், அதாவது டார்க்காக எரியணும். நீங்கள் ரிலீஸ் பண்ணும் போது லைட்டாக எரியணும். ஸோ இது வந்து பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஃபால்ட்டாகவே இந்த லைட் வந்து ஸ்ட்ராங்காகவே எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எல்லா டிவிஎஸ் iQubeலேயும் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது கேட்டேன். ஸோ அப்போ சொன்னாங்க வந்து அந்த சுவிட்சில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. திருப்பியும் பார்த்தீங்கனாலும் இந்த லைட் வந்து விட்டு டார்க்காகவே எரிஞ்சிட்ருக்கு, லைட்டாக எரியல. ஆக்சுவலாக பிரேக் அப்ளை பண்ணும்போது மட்டும் தான் டார்க்காக எரியணும் இது. ஸோ எப்போ பாரு அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரியோட சார்ஜ் வந்து கம்மியாகும். ஸோ ரியர் பிரேக்கிங் லைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிவிஎஸ் iQube வச்சுருந்தாலும் நீங்கள் இப்போ போயிட்டு சாவி எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள். இந்த பிரேக் அப்ளை பண்ணும்போது மட்டும் அந்த லைட் வந்து டார்க்காக எரியுதான்னு பாருங்கள். இல்லை ஆல்ரெடி டார்க்காக எரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் வரும்போது நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ண பாருங்க. ஸோ செகண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து சின்ன சாஃப்ட்வேர் கிளிச் இருக்குது. அதாவது கிளிச்சுன்னா அது ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் கிளிச்சுன்றது வந்து எல்லா இவி வெஹிக்கிள்லேயும் வந்து காமனாக அது இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக மினிமலாக தான் இருக்குது. பட் அதையும் செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வண்டியை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணி வண்டி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த த்ராட்டில் வந்து சில டைமில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐடியலாக போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி விட்டு நம்ம திருப்பி த்ராட்டில் முறுக்குனதுக்கப்புறம் தான் வந்து வண்டி வந்து புல் பண்ணுது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கிளிச் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி வாங்குங்க. அது நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வண்டி புதுசாக வாங்கும்போது செக் பண்ண முடியாது. நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரியும். சப்போஸ் அதையாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ ரெண்டு மேஜர் இஷ்யூவும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரியர் சீட். ஸோ ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ரியர் சீட் வந்து நிஜமாவே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ டபுள் சைடில் உட்காரிங்கன்னா பிரச்சனை இல்லை. லேடிஸை வந்து ஒன் சைடில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரியர் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால பிரேக் நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வழுக்கின்னு வந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த சீட்டில் இருக்குது. ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் த்ராட்டில் விட்டவொடனே அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ வண்டி வந்து ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ ஒரு மாதிரி
பிரேக்லேயே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக இந்த ரியர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த டிவிஎஸ் ஐக்யூப்ல இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வண்டியில் பொறுத்தவரை. ஸோ எல்லாமே வந்து எனக்கு பக்காவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 82 to 85 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோ வரைக்கும் நான் டாப் ஸ்பீடு ஓட்டுறது கிடையாது. ஒரு 60 தான் ஆவரேஜாக அந்த டாப் ஸ்பீடாக நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ அதனால இது வரைக்கும் பேட்டரியும் சரி மோட்டரும் சரி எந்த வகையான ப்ராப்ளமும் எனக்கு கொடுத்தது இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோட மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5 யூனிட் கரண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி தோராயமாக கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து சார்ஜ் ஆகுது இபி பில். ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி சார்ஜஸ். ஸோ முன்ன பின்ன ஆகலாம். ஸோ 28 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 5.5 மணி நேரம் தேவைப்படுது சாலிடாக. ஸோ 4.5 மணி நேரத்தில் வந்து 0 to 80 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து எர்லி மார்னிங் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். ஏன்னா எர்லி மார்னிங்கில் தான் உங்கள் வீட்டில் 220 வோல்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 28 ரூபாயிலேருந்து 30 ரூபா சார்ஜ் ஆகுதுன்னா மாதம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜ் படி 650 ரூபாயிலேருந்து 780 ரூபா வரைக்கும் மாதம் இபி பில் சார்ஜ் எனக்கு வரும். ஸோ இது வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஸோ இந்த இபி பில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் 0 to 100% பேட்டரியை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் வரும். சில பேருக்கு வந்து இதோட கம்மியாக கூட வரலாம். அது எப்படின்னா நீங்கள் ரிமைனிங் 40% 30% சார்ஜ் ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் அந்த 30%லேருந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த சார்ஜ் கன்சப்ஷன் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாதம் பில் வந்து இன்னும் கம்மியாக வரும் உங்களுக்கு. ஸோ என்னோட டிரைவிங் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பில் வந்து எனக்கு வருது. ஸோ நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60லேருந்து 65 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் வந்து 30 கிலோமீட்டர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ 30 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேன். வரும்போது ஒரு 30 கிலோமீட்டர், ஸோ 60 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி வந்ததுக்கப்புறம் வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 65 கிலோமீட்டர் அப்ராக்ஸாக நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ வீட்டில் விடும்போது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 40% வரைக்கும் இந்த வண்டியில் பேட்டரி எனக்கு இருக்கும். அந்த 40% வந்து நான் அடுத்த நாளுக்கு வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ கேரி ஃபார்வர்ட்னா 40% வந்து அடுத்த நாளைக்கு திருப்பி நான் சார்ஜ் போடுவேன். அந்த 40%லேருந்து 100% வந்து சீக்கிரமாக இந்த வண்டி சார்ஜ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வருது. ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு அப்ராக்ஸ் சார்ஜஸ் அது. ஸோ முன்ன பின்ன வந்து ஆகலாம். ஏன்னா சிலரோட டிரைவிங் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். சிலர் வந்து ரொம்ப லாங்காக போவீங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து மாதம் வரும். ஸோ அடுத்த டவுட் என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. 2 பேர் உட்காந்து வந்து இன்க்ளைன் ஸ்லோப்பில் வந்து தாராளமாக ட்ரைவ் பண்ணலாமா ஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். என்னோட பார்ட் 1 வீடியோவில் ரியர் ஹப் மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரியர் ஹப் மோட்டரில் வந்து டார்க் அண்ட் பவர் இருக்குது. ஸோ எந்த வகையான பவர் லாஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் எப்படி தெரியுமா ட்ரைவ் பண்ணுறேன்? ஸோ இங்கே ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நான் 2 அரிசி மூட்டை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அப்போ கூட வந்து வண்டி வந்து எந்த வகையான பவர் லாஸும் இல்லை. அந்த அளவுக்கான டார்க் வந்து ரியர் மோட்டரில் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ரியர் ஸ்லோப்பில் இந்த வண்டியில் 2 பேர் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் போர்டில் ஓரளவுக்கு வைங்க, ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படி இல்லைனா ஏதாவது சர்க்கியூட்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அதனால வந்து வெயிட் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட மெயினாக ஷேர் பண்ணணும். 2023 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புயலில் வந்து பயங்கர ஃப்ளட் ஆச்சு சென்னையில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து செம்மையாக ஹார்டாக நான் யூஸ் பண்ணேன். ஸோ சென்னை ஃபுல்லாக வந்து ஃப்ளட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளட்டில் வந்து இந்த வண்டி ஆக்சுவலாக நான் ட்ரைவ் பண்ணேன். ஸோ வாட்டரோட லெவல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னாலும் ஸோ வாட்டரில் தான் இருந்தது. மோட்ரு வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டரில் வந்து முக்கி தான் இருந்தது. ஸோ அதுலேயும் நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் கண்டிப்பாக வண்டி ஏதோ ப்ராப்ளம் பண்ண போகுதுன்னு நினச்சேன். டு பி ஃப்ராங்க் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வண்டி தரல. ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்தது. பிரேக்கிங்கில் கொஞ்சம் நாய்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ அது வந்து 1 வீக் அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஐக்யூ பேஸுக்கான வாட்டர் டெஸ்ட்டும் நான் பண்ணிட்டேன். ஸோ எந்த வகையான மேஜர் ப்ராப்ளமும் வந்து வண்டியிலேருந்து வரல. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பேட்டரி அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ நிஜமாக ஸ்பேர் பேட்டரின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த ஒரு பேட்டரியில் தான் நீங்கள் சார்ஜில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டிவிஎஸ் ஐக்யூ பற்றியான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஹோப் இந்த வீடியோ வந்து டிவிஎஸ் ஐக்யூ புதுசாக வாங்க போகிறவங்களுக்கும் ஆல்ரெடி இந்த வண்டியை வச்சுருந்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.